அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதியமே நம்ம சொல்லியிருந்தோங்க, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மூத்த அந்த மேல்மட்ட நிர்வாகிகளும் வழக்கறிஞரும் அந்த டீமே போயிட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி அவர்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். பட் இப்போ உள்ள என்ன நடந்தது, நீதிபதி கிட்ட என்ன பேசுனாங்க அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. அந்த டீம்ல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த டீம்ல உள்ள போயிருப்பாங்கல்ல, அதுல ஒரு நபர், ஒரு வழக்கறிஞர் நமக்கு கொடுத்த தகவலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அவர் பேரை கூட ரிவீல் பண்ணலாம், பட் அவருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஃபர்ஸ்ட், என்னத்துக்காக உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி அவர்களை போயிட்டு சந்திச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல. ஏன் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காங்கல்ல, அவங்கள போய் சந்திச்சிருக்கலாம்ல. தண்டபாணி அப்படிங்கிற நீதிபதியை தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியுமா அப்படிங்கிற பல சந்தேகம் வரலாம். என்ன அப்படின்னா, நேத்திலிருந்து சனிக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மொத்தம் இந்த 9 நாள் வருதா. இந்த 9 நாளும் உயர்நீதிமன்றம் விடுமுறைங்க, ஆயுத பூஜை விடுமுறை அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு விடுவாங்க. சோ விடுமுறையில இருக்கு நீதிமன்றம் அப்படிங்கிறது. சோ அதனால இந்த தலைமை நீதிபதி மற்ற மூத்த நீதிபதிகள் எல்லாருமே என்ன அப்படின்னா அதர் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால அங்க போயிட்டாங்க, அவங்கவுங்க விடுமுறைக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. பட் தண்டபாணி அவர்கள் சென்னையை சேர்ந்த நபர் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கிறதுல மூத்த நீதிபதி அப்படிங்கிறதுனால அவரை போயிட்டு சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்க இத உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் ஜூமோட்டோவா எடுத்து தானாக எடுத்து விசாரிக்கணும். இந்த வழக்க சிபிஐக்கு மாத்தணும். இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாவது ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டபாணி அவர்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சம்பவத்துல என்ன நடந்தது, கரூர்ல என்ன நடந்தது அப்படிங்கறத சில முக்கியமான ஆதாரம் அப்படிங்கிறதையும் நீதிபதி அவர்கள் கிட்ட மொபைல் மூலமா நடந்த வீடியோ, போட்டோ எல்லாமே காமிச்சிருக்காங்க. எதை மாதிரியான இமேஜஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்னு கூட போயிருந்த நபர் சொல்றாரு அப்படின்னா, அங்க அந்த தாக்குதல் நடந்தது இல்ல, அந்த சம்பவம், அந்த உயிரிழப்பு நடந்தது இல்ல, அந்த சம்பவம் தொடங்குறப்போ கல் அப்படிங்கிறது விழுந்த சம்பவம், கல்லு பறந்து விழுறது, ஒருத்தவங்க மேல தாக்குறது, கல்லடிப்பட்ட சம்பவம்லாம் இருக்குல்ல. சோ அந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கான ஆதாரம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் சார்பில இருந்து அங்க காமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது, சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம தமிழ்நாடு காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது, கரூர் காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, லத்தி சார்ஜ் எல்லாம் நாங்க பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா லத்தி சார்ஜ் அங்க பண்ணப்பட்டது, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கிரௌட் பயந்து ஓட ஆரம்பிச்சது, அது சம்பந்தமான இமேஜஸ் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் சார்பில இருந்து அங்க காமிச்சிருக்காங்க, நீதிபதி அவர்கள் கிட்ட காமிச்சிருக்காங்க. இது போக பவர் கட் ஆச்சு இல்ல, பவர் கட் ஆனப்பதானே இவ்வளவு மோசமான சம்பவம் நடந்தது. ஆனா கரூரை சேர்ந்த அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு அவங்க இருப்பாங்கல்ல, இபி, அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க அந்த நேரத்துல பவர் அப்படிங்கறத கட் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அத ஆதாரமா தமிழக வெற்றி கழகத்துக்கு இருந்து அவங்கள்ட்ட பேசி வாங்கியிருக்காங்க. பட் அவங்க ஈபில இருக்கக்கூடியவங்க அந்த பவரை நிறுத்தல அப்படின்னா, அங்க யாரு லோக்கல்ல நிறுத்தினா, யாராவது போய் ஃபியூஸை புடுங்கினாங்களா, பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல் டிரான்ஸ்பார்மர்ல போயிட்டு அதை ஆஃப் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. சோ அதுக்கான ஆதாரத்தையும், அதாவது கரூர் எலக்ட்ரிசிட்டி போர்டு நிறுத்தல அப்படின்னா வேற யாரோ நிறுத்திருக்காங்க, ஏதோ ஒரு மோட்டோவில் தானே நிறுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த சந்தேகத்தையும் நீதிபதிகள் முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் எடுத்து வச்சிருக்காங்க. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அங்க அடிப்பட்டவங்க, உயிர் போனவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்கல்ல, கூப்பிட்டு போறப்போ கேமரா உடனே அங்கதான் எல்லா சேனலும் இருந்தாங்க இல்லையா, லைவ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்து இல்லையா. கூப்பிட்டு போறப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள இன்னும் முதல் பேஷண்ட் கூட போல, கரூர் அரசு மருத்துவமனைக்குள்ள இன்னும் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் கூட போல, எல்லாருமே அந்த 8 மணி ரேஞ்சில தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பேஷண்ட் தள்ளிட்டு போறாங்க, கூடவே கேமரா அப்படிங்கிறது போயிருக்கு. பார்த்தா உள்ள செந்தில் பாலாஜி நின்றுக்காருங்க. இத தமிழக வெற்றி கழகம் அவங்க தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. எப்படி செந்தில் பாலாஜிக்கு தெரியும் இத மாதிரி சம்பவம் நடந்து, ஆம்புலன்ஸ் அப்படின்னா ரொம்ப பரபரப்பா இங்க இருந்து கூப்பிட்டுட்டு போவாங்க, செந்தில் பாலாஜி எங்க இருந்தாரு, ஏது இருந்தாரு என்னன்னே தெரியாது. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பேஷண்டே உள்ள போல, அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி உள்ள நின்றுக்காரு, அது அந்த வீடியோல கவர் ஆயிருக்கு. பட் இப்போ நீங்க போயிட்டு அதை எந்த சோசியல் மீடியாவிலையும் எந்த ஒரு மீடியாவிலையும் தேடி பாத்தீங்கன்னா இருக்காது, அது கட் செய்யப்பட்டிருக்கு. பட் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அதை அப்பயே எடுத்து வச்சிருக்காங்க. இத மாதிரி நடக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா, அவங்களும் ஒரு அட்வொகேட்ஸ் இல்லையா. சோ இதெல்லாம் ஆதாரமா சொல்லி, இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஆதாரமா சொல்லி இந்த வழக்கை நீங்க ஜூம் அவுட்டாவா எடுக்கணும், நீதிமன்றம் விசாரிக்கணும், சிபிஐக்கு இல்ல எஸ்ஐடிக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டபாணி அவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு நீதிபதி தண்டபாணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கரூர் இந்த சம்பவம் நடந்த அந்த ஜுரிஸ்டிக்ஷன் இருக்கு இல்லையா, அது
மதுரை ஹைகோர்ட்டுக்கு தான் வரும். மதுரை அந்த கிளை இருக்கு இல்லையா, சோ அந்த உயர்நீதிமன்றத்துக்கு தான் இது வரும். நீங்க அங்க போயிட்டு பெட்டிஷன் அப்படிங்கறத போடுங்க. பட் என்கிட்ட நீங்க ஒரு ஆதாரம் எல்லாமே சப்மிட் பண்ணீங்கல்ல, இந்த ஆதாரத்தை நான் இங்க இருந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்து ரெஃபர் அப்படிங்கறத பண்றேன். நீங்க அங்க போய் இந்த பெட்டிஷன் அப்படிங்கறத போடுங்க. நீங்க என்கிட்ட கொடுத்த இந்த ஃபுட்டேஜஸ் இந்த விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை ரொம்ப எந்த ஃபார்மேட்ல வச்சிருப்பீங்களோ எதுல வச்சிருப்பீங்களோ ரொம்ப பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு தண்டபாணி அவர்கள், நீதிபதி தண்டபாணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து மதுரை ஹைகோர்ட்ல பெட்டிஷன் அப்படிங்கிறது போடப்பட்டு நாளன்னைக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 2:15 மணிக்கு இந்த பெட்டிஷன் வந்து அங்க லிஸ்ட் ஆகும், விசாரணைக்கு வரும் அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் தரப்புல இருந்து செய்தி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. சோ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் உள்ள போனதுல நடந்த சம்பவம் இதுதாங்க. இதுல நமக்கு இன்னும் கூடுதலா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்பா இத வந்து இந்த பாயிண்ட்ல தான் பார்க்கணுமா, ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுக்கு திமுக தான் காரணமா இருக்கும், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத மாதிரி நபர்கள் தான் காரணமா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணுமா அப்படின்னா நம்ம கடந்த காலங்களை தேடி போய் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒருத்தனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுடைய கடந்த காலத்தை தேடி போய் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியல. அப்படி நான் தேடி போய் பார்த்தப்போ நிறைய பேர்ட்ட கேட்டப்போ 2 சம்பவங்கள் இத மாதிரி இதுக்கு முன்னாடி திமுக பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போயிருக்குல்ல 40 உயிர், இதே மாதிரி 40க்கும் மேற்பட்ட உயிர் போற சம்பவங்களை இதுக்கு முன்னாடி திமுக தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பண்ணிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது, பண்ணிருக்காங்க. இது வந்து எல்லா இப்ப சோசியல் மீடியா இருக்கு, பட் அவங்க பண்ண காலகட்டத்துல பெருசா இல்லாததுனால சில பத்திரிகையில நம்மளால தேடி பாக்குறப்ப படிக்க முடியுது. அப்போ பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா இருந்த ஜெர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த விஷயத்தை உறுதி பண்றாங்க. 2009 ஒரு சம்பவம் அப்படிங்கறத சென்னை ஹைகோர்ட்ல பண்ணிருக்காங்க. பட் அது சம்பந்தமான கோர்ட் ஆர்டர் அப்படிங்கறத வாங்கியிருக்கேன். மொத்தம் ஒரு 218 பேஜ் இருக்கு, கோர்ட் த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன அப்படிங்கறத படிச்சுட்டு முழு விவரத்தோட நாளைக்கு வந்து சொல்றேன். 2009 திமுக என்ன செஞ்சது, இதே மாதிரி எப்படி என்னத்துக்காக செஞ்சது, ஆட்சியை காப்பாத்துறதுக்காக செஞ்சதா, என்ன செஞ்சது அப்படிங்கிற விவரம் அதை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, 2004 டிசம்பர் 26 சுனாமி வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள், தமிழ்நாடு முழுக்க கடலோர மாவட்டங்களில் ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கறத ஏற்படுத்துச்சு. சோ அது வந்ததுக்கு அப்புறம் நிவாரணம் அப்படிங்கிறது அதிமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டு இருந்தது. 2000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அது இல்லாம சேலை, அரிசி, சில பொருட்கள் எல்லாமே கொடுத்தாங்க. கடலோர மாவட்டங்கள் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுத்துட்டு அது வந்து 1 வருஷம் வரைக்கும் அது கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. 2024 டிசம்பர் 26 சுனாமி. பட் அது அந்த பாதிப்பு, அதோட இம்பாக்ட் எல்லாமே அரசுக்கே பெரிய இம்பாக்ட் இருந்ததுனால அதோட நிவாரண பொருட்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பொறுமையா தான் நடந்துட்டு இருந்தது. அப்படி 2025 டிசம்பர் 18 எம்ஜிஆர் நகர், KK நகர் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலை பள்ளியில வந்து இந்த நிவாரண பொருட்கள், இந்த பணம் எல்லாம் கொடுக்கறதுக்கான வேலை அப்படிங்கிறது நடந்திருக்கு. எல்லாருக்கும் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு KK நகர் அப்படின்னாவே திமுகவில் இருக்கக்கூடிய தனசேகரன் அப்படிங்கிற நபரை ஞாபகம் வருமே, இப்ப கவுன்சிலரா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா கூட உங்க பேரை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து கார் ஏத்தி வேணும்னே ஒரு 2 வீலர்ல போன ஒரு நபரை வந்து தள்ளி விட்டு, காரால இடிச்சு தள்ளி விட்டு மேல கார் ஏத்தி அந்த கைது செய்யப்பட்ட சம்பவம், அந்த சம்பவத்தை பத்தி கூட நம்ம வீடியோ பேசியிருப்போம். சோ அந்த தனசேகரன் தான், அந்த பேரனுடைய தாத்தா தான் இந்த தனசேகரன். இவரோட கட்டுப்பாடு தான் அந்த KK நகர். எப்படி ஒரு ஏரியாவுல மா சுப்பிரமணியம், இன்னொரு ஏரியாவுல சேகர் பாபு இருக்காரோ, அதே மாதிரி இந்த எம்ஜிஆர் நகர், KK நகர்லாம் இந்த தனசேகரன் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்திருக்கு. அப்போ இந்த 2000 பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது பிடிக்கல. அதாவது 2000 ரூபாய் ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பிடிக்கல. அதுக்கு முன்னாடி 2001 ஆட்சிக்கு வந்த உடனே ஜெயலலிதா அவர்கள் வந்து கருணாநிதியை கைது செஞ்சு அவங்களுடைய பவர் என்னன்னு காமிச்சிருந்தாங்க. இது போக தனசேகரன் கட்சியில வளர்ந்து வரக்கூடிய நபர் இல்லையா, தான் பெரிய ஆளு அப்படிங்கறத திமுகவுக்கு நிரூபிக்கணும்ல. அப்பதானே 2006 சீட்டு தருவாங்க, கட்சியில ஒரு அமைச்சர் ஆகலாம், ஏதாவது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். தான் ஒரு லோக்கல் ரவுடி, தனக்கு இவ்வளவு இங்க ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு காமிக்கணும்ல. அதுக்காக அந்த ஸ்கூல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல அந்த நிவாரண பொருட்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த தனசேகரன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அதிமுக நிறைய கூட்டம், மழை பெஞ்சிட்டு இருந்திருக்குங்க 2004 இந்த சம்பவம் நான் சொல்றப்போ மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு, பெரிய அளவுல கூட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதிமுக நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் பின்னாடி நின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பொதுமக்களோ இல்ல திமுகவை சேர்ந்தவங்களோ இல்ல மத்த கட்சியோ சேர்ந்தவங்களோ வாங்க முடியாது, அதிமுக நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பொருளி அப்படிங்கிறது தனசேகரன் தரப்புல இருந்து அங்க கிளப்பி விடப்படுது. 2000 அப்படிங்கிறது 2004 எவ்வளவு பெரிய தொகை, எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மக்கள் எல்லாம் மழை வேற, எல்லாம் பதட்டத்துல முண்டி அடிச்சு அப்படியே நெருங்க ஆரம்பிக்கிறாங்க, போட்டு அழுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்ட நெரிசல் சம்பவம் அப்படிங்கிறது அப்ப நடக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், இது வரைக்கும்
கரூர்ல 40 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. அந்த சம்பவத்திலையும் 42 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க திமுக தான் இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஜெயலலிதா பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த தனசேகரன் அவர்கள் மேல குண்டாஸ் அப்படிங்கிறத போட்டாங்க. இந்த சம்பவத்துக்காக, இதுக்கு பின்னாடி இந்த நபர் தான் இருக்கார் அப்படிங்கிற சம்பவத்துக்காக குண்டாஸ் அப்படிங்கிறத போட்டாங்க. 2004 இது பெரிய இஷ்யூவா இருந்தது. பட் இப்போ நமக்கு அது தெரியாததுனால திமுக இப்படிலாம் செய்வாங்களா அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கிறோம். 2009 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். இது போக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு தரப்புல இருந்து 4 பேர் மேல தாவேக்காவை சேர்ந்த அந்த ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் இருப்பார் இல்லையா, கரூர் மாவட்டம், இந்த சம்பவம் நடந்த மதியழகன் அப்படிங்கிற நபர் மேல இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. புசி ஆனந்த் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்புறம் நிர்மல்குமார் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னொரு நபர் மேல வழக்கு பதிவு அப்படிங்கறத செஞ்சிருக்காங்க. எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற நிலையில இந்த 4 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. இது போக மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றது எல்லாமே நார்மலா மீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள் தான். நீங்களே பார்த்திருப்பீங்க. விஜய் 20 லட்சம் கொடுத்திருக்காரு, இல்ல அரசு 10 லட்சம் கொடுத்திருக்கு. அந்த விஷயம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் இதுல மீடியாவில் வராத விஷயங்களை நான் தேடிட்டு தான் இருக்கேன். நிறைய இன்புட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அதை நம்ம வெரிஃபை பண்ணணும்ல. ஒருத்தவங்க இன்புட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதை எடுத்தாந்து நம்ம ஆதாரப்பூர்வமா பேச முடியாதுல்ல. சோ அதை வெரிஃபை பண்ற வேலை அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கேன். நைட்டுக்குள்ள வெரிஃபை பண்ற வேலை அப்படிங்கிறத முடிச்சுட்டு காலையில இன்னும் பல முக்கியமான சம்பவங்களை எடுத்துட்டு உங்க முன்னாடி நான் வெளியில எக்ஸ்போஸ் பண்ணதான் போறேன். வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும், நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய அது அரசியல் சார்ந்த சம்பவங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.